டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1க்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது என்னோட 2வது படம். எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு புது இண்டஸ்ட்ரி, புது லாங்குவேஜ், டீமாகவும் எல்லாரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக. ஃபஸ்ட் இந்த படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபி ப்ரோவோட நரேஷன் தான். இந்த அவருக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் தான் செட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். நான் வெளியில் காட்டலாம், ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேற எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இந்த அபி ப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர்னால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி 2வது படம் சசி சார் கூடயும் சிம்ரா மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் கிடைக்காது. ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது. அதில் நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. எல்லோருக்குமே வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா ஈசனில் வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு, அதை வச்சுக்கிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் வந்து சார் இது அந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்க, நாங்கள் எந்த படத்துக்கு எழுதணுமோ அந்த படத்துலேருந்து எடுத்தாச்சு. இது நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஜேம்ஸ் சார் எனக்கு கால் பண்ணுறாரு, ஈசன் படத்தில் இந்த படம் பாட்டு வருது, சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் பாட்டு கேட்டு வேற ஒரு பாட்டுக்காக வந்துட்டு இவர் தான் இந்த பாட்டு எழுதணும்னு எனக்கு வந்து ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. அந்த லிஃப்ட் வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பாடல் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு அடையாளமாக எதுவுமே அமையாது. அது அந்த டைமில் யுவன் சார் ஸ்டுடியோவில் ஒருத்தர் வராரு, ஆனால் நான் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தான் பாட்டு எழுதுவீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. சரிங்க கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா அப்படின்னு நான் பேசும்போது, அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எல்லா பாட்டையும் கொடுத்த யுவராஜ் இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் தயாரித்து என்ன வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தின ஒரு பாட்டை கொடுத்த சசிகுமார் சார் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. நான் அபி வந்து கதை சொன்ன உடனே நான் யார் ஹீரோன்னு கேட்கும்போது சசிகுமார்னோட மனசுக்குள்ள நான் நினச்சிக்கிட்டேன், இது ஒரு பெரிய அவருக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடனாக நான் இந்த படத்துக்கு நான் பெருசாக வேலை செய்யணும், அது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான படமாக வரும். அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ சொன்னதை மட்டும் எடுத்துரு அபி, கண்டிப்பாக அது ஒரு வேற லெவல் மூவியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் வச்சேன். அபி சொன்ன மாதிரி சொன்னவ தாண்டி 2 மடங்கு சூப்பராக எடுத்திருக்காப்ல. ஏன்னா நிறைய பேர் கதை நேரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டோரி விஷுவலாக பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடும், ஆனால் அந்த தப்பு கண்டிப்பாக இதில் நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. அதுக்கு வந்து அபிக்கு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வரும்போது தான் அது ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அது இயக்குனருக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். சின்ன பையன்தான், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இயக்குனராக வரப்போகிறாரு. ஸோ சசிகுமார் சார் இதில் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி யுவராஜோட இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், அப்போ அவர் வந்து ஒரு முறை குட் நைட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு 3 பாட்டு முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னென்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட்லாம் சொன்னோன்னா, ஓ இத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். என்னதான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையாக இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஷாண்டோல்டன். நான் வந்து அவர் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு பாடுவார், அந்த யூடியூப்ல வந்து பயங்கர வைரல். நான் அது பயங்கர ஃபேன். இவரோட எப்படா வேலை செய்வோம், இந்த மாதிரி ஒரு கம்போசருக்குலாம் நம்ம கண்ணிலே படமாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நாங்கள் வந்து முதல் முறையாக தீரன்லேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. நான் அப்படியே கைக்கு வந்தது அப்படியே நம்மளை கைவிட்டு போயிடுச்சேன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. அப்புறம் பொன்குமார் மூலிமா 1947 வந்து ஒரு 2 பாட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து குட் நைட் ஆரம்பிச்சது, யுவராஜ் வந்தார், அப்புறம் விநாயக் பேசணும். அப்போ வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்காலி சில்மாக்கா வேற ஒரு எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே கொடுத்தது. அது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஷாண்டோல்டன் ஐயா வந்து அவரோட வேலை செய்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து நாங்கள் செய்கிற பாட்டு வந்து பாட்டை முடிச்சுட்டு பேசுகிற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமாக ரசித்தது. அவரோட ஸ்பேச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன்.
அவ்வளோ விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும் ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம், நாங்கள் முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு ஒரு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால் போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலாக இருக்காது. ஐயா பேசுகிற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த $1 மில்லியன் இது ஒரு ஹேட்ரிக் படமாக கண்டிப்பாக அமையும். குட் நைட் லவ்வருக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்குது. அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தயாரித்த யுவராஜ் மகேஷுக்கு பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு நினைவு படமாக கண்டிப்பாக இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது 3வது படம், குட் நைட் லவ்வர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களோட காம்பினேஷனில். ஸோ 2 பெரிய நல்ல ஹிட் படம் கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து சசிகுமார் சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் வந்து சைன் ஆகி பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரெடிட் எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் சார் வந்து சேர்ந்து படம் பண்ணிட்டு ஒரு 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 ஹிட் ஒரு ஹிட் மூவி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்து நிறைய லைனப்ஸ் வந்து எங்களோட கம்பெனியில் $1 மில்லியன் எம்ஆர்பியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சாருக்கும் வந்து இப்படி ஒரு ஒரு நல்ல கம்பெனியில் நம்மளும் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு 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 ஹாப்பினஸ்ஸே நாங்கள் டெஃபினெட்லி சாருக்கு கொடுப்போம். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நான் யுவராஜோ நானோ அப்படிங்கிறது மாதிரி மட்டுமே கிடையாது. ஸோ இது வந்து டோட்லி வந்து ஒரு 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 டீம் எஃபர்ட் தான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம டீமில் வந்து பாலா அவர் வந்து கதை கேட்பார். கதை கேட்டு ஸோ அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா அவர் யுவராஜ் கிட்ட வந்து அந்த கதையை எடுத்து கொண்டு போனார். ஸோ எடுத்து கொண்டு போனதுக்கப்புறமா ஒன் ஃபைன் டே வந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இப்படி ஒரு கதை கேட்டேங்க, கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. உடனே அபி வந்தாப்புல. அபிகிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், என்னடா வயசு என்னடா உனக்கு அப்படின்னு. 22 அப்போ 23 சொன்னேன்னு நினைக்கிறேன். 23 அப்படின்னா சரிடா கதை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் அப்படி ஒரு ஒரு இன்டர்வல் பாட்டு வர சொன்னேன். அப்படி எனக்கு ஸ்டன் ஆகிட்டேன். நான் பயங்கரமாக இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அபிகிட்ட வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக எனக்கு அபியை பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அவனோட கதை, அவனுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம். இப்போ மோகன் சார் சொன்ன மாதிரி தான் என்னன்னா அந்த படத்தையே பார்த்த மாதிரி சொல்லிடுவான். இப்போ நீங்க ட்ரெய்லர் பார்த்த எல்லாமே இவன் கதை சொல்லும் போதே அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட்டான் எல்லாத்தையுமே. ஸோ அதுல வந்து அந்த என்ன 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 கண்டென்ட் எவ்வளோ அழகாக அவன் சொல்லியிருந்தானோ அந்த கண்டென்ட்டை அவன் கரெக்டாக இந்த படத்துல வந்து எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம டீமாவே இப்போ விஜய் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் இருக்கிறாரு, அப்புறம் ஹரீஷ் இருக்கிறாரு, யுவராஜ், எல்லாருமே ஒரு பெரிய ஒரு டீமாக இருந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஒரு பெரிய ஒரு படமாக நாங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நிஜமாக சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஃபேமிலியாக எடுத்தோன்னே. நிஜமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா நின்று எடுத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ May 1 இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணமாக உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷான் ஐயா வந்து எனக்கு எப்போவுமே வந்து அவரோட மியூசிக் பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா எப்படி மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, எங்கே அந்த எமோஷன்ஸாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங்காக கூட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப 2-3 சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே அது தெரிய வரும். மோகன்ராஜ் சார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை சரியா தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் பெரிய பெரிய ஹிட் பட பாடல்கள் எல்லாம் வந்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அண்ட் இதில் ஒரு குட்டி பையனை ஒருத்தன் நடிச்சிருப்பான், கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தெறிக்க விட்டான். அந்த பையன் செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அவர் இன்னைக்கு வரல, பட் இட்ஸ் சூப்பர். அண்ட் மிதுனும் அதே மாதிரி தான். அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப செட்டிலாக ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த படத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக வர்றதுக்கு இது ஒரு ஹோல் டீமை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம்.
வெல் சப்போர்ட் பண்ணுங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் எப்போவுமே நான் ரெண்டு மேடையில் ஏறும்போது நான் சொன்னது தான், எனக்கு குட் நைட் அண்ட் லவ்வர் இந்த மேடை அமைஞ்சதுக்கும் காரணம் குட் நைட்டோட சக்ஸஸ் தான். ஐம் தேங்க்ஃபுல் டு விநாயக் அண்ட் மணிகண்டன் ஐயா அண்ட் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே லவ்வராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சக்ஸஸ் கொடுத்தனால தான் இன்னைக்கு இது டூரிஸ்ட் ஃபேமிலியாகவும் வந்து நிற்குது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி டு see you all again. இந்த படத்துக்கும் நீங்கள் ரெண்டு படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு எங்களோட டீமுக்கு, நான் சில பேர் மறந்துருக்கலாம், எங்களோட ஒட்டுமொத்தமான டீமுக்கும் என்னோட பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசுவோம் போலுக்கு, நிறையா பேசுகிறோம் போலுக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேசுறது காரணம் என்னென்னா, இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வேறு எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்டு, ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்க மாணவனா மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும். நாங்கள் இங்கே படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. பாஸ் நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே இந்த ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன். கேட்டுக்கிட்டு யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டாக இருந்தது, அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் ஏன் அவர் சொன்னார், சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற, ஏடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா, நீ ஒரு காமெடி படம் பண்ணுற, காமெடி சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவார், ஆனால் வெளியில் இல்லை, ஒன்று டிஸ்டர்ப் ஆகிடுவேன், நான் சிரித்து அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும் போது எனக்கு இல்லை, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன், எப்படி என்ன சொல்லுங்க தான் எனக்கு ஒன்று போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது எல்லாம் கேட்டது. சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இல்லைங்க, நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா, இது என்ன
எல்லாரோட ஏக்கம் தான்ப்பா அது. எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா? அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படிதான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதுலாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம். இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான். நான் ஹீரோ, அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழை பேசுகிற ஒரு இது. நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும், காமெடியாக இருக்கும். எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வலிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும். உலகத்தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழியாக வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்லா அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்தில் மலையாளத்திலேருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார். நான் உங்கள் கதை சொல்லும் போதே சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்தார். மிதுன் சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ சீன் இருக்கு, என்னோடய டைலாக் இருக்குது, எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்கார், நான் இருக்கேன். எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான். அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்கள்லாம் காமெடியன், நாங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன். அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம் ஒரு பாட வருவார். நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு. வா வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம்
எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்லும்போது. சார் தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி மோகன் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கெல்லாம் தெரிலங்க, இங்கே எந்த பாட்டு எழுதியிருக்காருங்க, இந்த பாட்டு எழுதியிருக்கான்னு ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட நான் அப்போ இருந்து சொல்கிறேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்கள் முகம் தெரியும். இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனால தான் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க, அப்படியே இருட்டுக்குள்ளே போகிறாரு, ஏற்கனவே முகம் தெரியலன்னா இங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் ஆடிடுவார். அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறையா எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கள்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே பயந்து என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்த நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழு சார்பாக ரொம்ப 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 நன்றி. May 1 படம் ரிலீஸ் ஆகுது. எப்போதும் போல உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பம்